சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எதுக்காகன்னு சொன்னா, உடல் உறுப்புகளை ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இந்த விழிப்புணர்வு விழாவினுடைய நோக்கம். இதுல ஒருவர் வந்து பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு. அந்த மூளைச்சாவு அடைந்த சமயத்தில் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும். அதுபோன்று இறந்தவுடனே பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி இந்த விழிப்புணர்வு முகாம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நடத்துகின்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கத்தார் முதல் ஈரோடு மாவட்டம், இப்ப திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, இப்படி பல்வேறு பகுதியில் இருந்து இந்த உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்தினர்கள் இங்க வந்து அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நாங்க வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உறுப்புகளை தானம் செய்திருக்கோம், மற்றவர்களும் முன்வர வேண்டும். இதன் மூலமாக இறந்தவர்கள் இன்னொருவரின் மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க. எனவே நம்ம வந்து எல்லாருமே வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது வந்து மண்ணோடு மண்ணாக அழுகி போவதோ அல்லது தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. எனவே அனைவரும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க, அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படிங்கிறதான் அந்த நிகழ்ச்சி. இது சம்பந்தமாக இங்க வந்து இந்த சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இங்க வந்து ராஜ சிவசாமி அவர்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு சில வார்த்தை சொல்றாங்க. இங்க வந்து உடல் உறுப்புல வந்து கிட்னி, லிவர், அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, யூராலஜிஸ்ட் இருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், நெஃப்ராலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 12 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 200 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த உடல் உறுப்பு இறந்தவர்கள் கொடுத்தது வந்து ஒரு 35-40 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலிலாம் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை நிகழ்த்தி இந்த மாதிரி உயிர் கொடுக்க முடியுங்கிறத உணர்த்தியிருக்காங்க. அதை வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தால் நம்மகிட்ட நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். அதன் மூலம் பல குடும்பங்கள் வாழ வைக்க முடியுங்கிறது சொல்லணும். ஆமா, ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் தான் வந்து முன்னணியில் இருந்துச்சு இந்த உடல் உறுப்புகள் தானம் செய்வதில். அதுல தமிழ்நாடு முதலிடமாக இருந்தது. தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தெலுங்கானா ஸ்டேட், அந்த மாநிலம் தான் வந்து முதன்மையிடமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் வந்து விழிப்புணர்வை இன்னும் நம்ம அதிகமா ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தான் இந்த இப்ப முகாம் நடைபெறுகின்றது. இந்த விழிப்புணர்வு முகாம் நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து 160 கோடி மக்கள் தொகை இருக்கின்றதா கிட்டத்தட்ட. இதுல பாத்தீங்கன்னா 1,60,000 பேர் தான் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். ஆனால் உடல் உறுப்புகள் தேவைப்படுவதனுடைய எண்ணிக்கை வந்து பல லட்சங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் தேவைப்படுகின்றன. அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் கிடைக்காதனால அந்த வெயிட்டிங்ல இருக்கிற அந்த மக்கள் வந்து உயிரிழந்து போகின்றார்கள். எனவே உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது என்ன வந்து கண்ணை தூண்டி எடுத்துருவாங்க அல்லது இதயத்தை வந்து தூண்டி எடுக்கிறப்போ வலிக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்றோம், எல்லா சர்ஜரியும் பண்றோம், அப்ப என்ன வலிக்குதா? இல்ல. நம்ம இறந்த பின்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து தீக்கு இரையாகி போவதை தவிர்த்து மற்றவர்களுக்கு பயன்படும்படி நம்ம வந்து செயல்பட வேண்டும். நிச்சயமா வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை இடத்தை மீண்டும் பிடிக்கும் அப்படின்னு கருதுறேன். இந்த விழா அதுக்கு வந்து ஒரு அடித்தளமாக அமையும். இப்ப வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து கொடுத்துட்டு வரதாக புள்ளி
ஆண்களும் அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். இப்ப இறந்து போனவர்கள் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க பேசுகின்ற ஒரு பெண்மணி சொன்னாங்க, நாங்க வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்தார்கள், ஆனால் தானம் செய்த பின்பு எங்களை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது சம்பந்தமாக வந்து நிச்சயமாக சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். இது மாதிரி இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும். ஒன்று நிதி உதவியோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ காவல்துறை கண்காணிப்பாளரோ அந்த வீட்டுக்கு சென்று ஒரு மாலை வைத்து ஒரு மரியாதை செய்தாலே அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ரெகக்னைசனாக நினைக்கின்றார்கள். அது வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். நிச்சயமாக இதுல வந்து என்ஜிஓஸ் இது மாதிரி தனியார் மருத்துவமனைகளை விட அரசும் சேர்ந்து இதில் நடத்தினால் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், மக்களுடைய உயிரை காக்க முடியும். அதை இறந்த உடனே வந்து ஒரு டைம் இருக்குங்க. இப்ப நான் வந்து அடிஷனல் கமிஷனர் போலீஸ் டிராபிக்கா இருந்தப்போ ஒரு மருத்துவமனையிலிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு வந்து நான் எங்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து கிரீன் காரிடார் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம போக்குவரத்துல போகணுங்கிறது. அந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது வந்து 1 ஹவர்ல இருந்து மேக்சிமம், அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, மினிமம் 1 ஹவர் போதும். இதுல வந்து அந்த கிரீன் காரிடார் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதை வந்து ஒரு புரோட்டோகாலாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் ஒரு சில நேரங்களில் கொண்டு வர்றாங்க. அது மருத்துவமனைகளுக்கு இடையே எவ்வளவு தூரம் இருக்கிறத பொறுத்து இருக்கு.